அடுத்த பாட்டுகள் மான்விழிகளும் செங்கிலி தந்து மறுபயன்கள் எல்லாம் தோன்ற அருளி கணித்தாய் என்றது நீ உலகமெல்லாம் என்றவனே வெண்கோயில் இங்கிருந்தாயோ என்ன ஊன்றுவதோர் போல் அருளி விடுவோம் போயிருந்தானே சாமியை வணங்கி பாடி உடனே காமாட்சி இடது கொடுத்தான். காமாட்சி கொடுத்தான்னா எனக்கு பேர் கொடுத்தாரு. முகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சிலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார சிந்தையுடானை ஏலவார் குழலுமை நங்கை என்றும் ஏற்றி வழிபடப்பெற்ற காலகாலனை கம்பனெம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவா எல்லாம் அல்ல பெருமானுடைய கருணையினாலே அம்மாப்பேட்டை தெய்வ தமிழ் மன்றத்தினுடைய இந்த திருவிழாவில் திருமுறையும் வாழ்வியலும் என்ற தலைப்பில் சிந்திக்க அடியேனுக்கு பெரு கிடைத்திருக்கிறது. எனவே பெருமானுடைய திருவுருளை சிந்தித்து இங்கே வண்டி தந்திருக்கக்கூடிய சேக்கிழார் சுவாமிகள் குறிப்பிடுவது போல பொதி நலன் நுகர்தல் புனிதர் பேரவையாக அமர்ந்திருக்கக்கூடிய அடியார்கள் அனைவரையும் என்னுடைய மனம் மொழிமைகளால் பணிந்து வணங்கி திருமுறையும் வாழ்க்கையும் குறித்து குறித்த நேரத்திற்குள் என்னுடைய பொழிவை நான் அமைத்துக் கொள்வேன் என்ற உறுதியோடு திருமுறை என்று சொன்ன பொழுதே இறைவன் திருமுன்பாக முறையிட்டு சொன்ன தமிழ் திருமுறை தமிழ். முறை என்று சொன்னால் வரிசை என்ற ஒரு பொருள் உண்டு. ஆனால் இறைவன் திருமுன்னிலையில் எந்த ஊடகமும் இல்லாமல் தமிழ் நேரடியாக முறையீடு செய்த தமிழ். அதனால் இது திருநெறிய தமிழ், திருமுறை தமிழ். ஞானசம்பந்தர் 12 திருமுறைக்கு ஒரு அழகான பெயர் தருகிறார், திருநெறிய தமிழ். முதல் திருப்பதி பதிகத்தின் கடைக்காப்பு இப்படி சொல்லுகிறது, திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாகும். திருநெறிய தமிழை படிப்பவர்களுக்கு மட்டும்தான் அது முக்தி நலன் தருமா என்று கேட்டால் அதே பதிகத்திலேயே ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், கேட்டவர்களுக்கு முக்தி தரக்கூடியது. கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுதேத்து பெற்றம் உருந்த பிரமாபுரம் மேதிய பெம்மான் இவன் என்று கற்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் நலத்தை தரக்கூடிய அருள் நூல் திருமுறை என்பது நமக்கு முதல் திருப்பதிகத்திலே கிடைச்சது. திருமுறை நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை தருகிறது, சைவம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை தருகிறது. இங்கே எனக்கு முன்னால் பேசிய பெரியவர் மிக அற்புதமாக ஒரு வழி எனக்கு காட்டி இருக்கிறார். நம்பிக்கை என்பதுதான் திருமுறை, வழிபாடு என்பது நம்பிக்கையில் தான் தொடங்குகிறது என்று மிக அற்புதமாக இங்கே பேசி அமர்ந்திருக்கிறார். அவருடைய அந்த மொழியை கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது எண்ணி நான் உண்மையில் மகிழ்கிறேன். அருமையான பொழிவு. அந்த நம்பிக்கையிலிருந்து திருமுறை தோன்றுகிறது. ஞானசம்பந்தர் நம்புகிறார், நாவுக்கரசர் நம்புகிறார். எப்படி நம்புகிறார்? இது எனதுரை தனதுரையாக என்று நம்புகிறார். இது நான் சொல்லும் வார்த்தை அல்ல, என் உள்ளிருந்து உயிரிலிருந்து இறைவன் இப்படி சொல்ல பணிக்கிறான், நான் அதை திருமுறையாக சொல்லுகிறேன் என்று ஞானசம்பந்தர் குறிப்பிடுகிறார்.
திருப்பதிகம் இப்படி நிறைவடைகிறது. ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. ஆணை நமதே என்று ஆணையிட்டு சொல்லுகிறார். திருநீலகண்ட என்ற திருப்பதிகத்தில் சொல்லுகிறார். இந்த நாம் மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடக்கிறோம். நம்பிக்கை எப்பொழுது மூட நம்பிக்கையாகிறது தெரியுமா? நம்பிக்கை மூட நம்பிக்கை எப்ப தெரியுமாகுது? இறைவன் மேல இருக்கிற அந்த அன்பு பயமா மாறும்போது அது மூட நம்பிக்கை ஆகும். அன்பு எங்கே பயமாக மாறுகிறதோ அங்கே பக்தி குறைந்து மூட நம்பிக்கை அதிகரிச்சு இறைவன்கிட்ட போய் வேண்டுதல்களை வைக்க ஆரம்பிச்சிடும். மாணிக்க வாசகர் தெளிவா சொல்றார், உனக்கு என்ன வேண்டுதல் தெரியுமா? வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய். இறைவன்கிட்ட போய் நீங்க அப்ளிகேஷன் போட வேண்டாம், எனக்கு இது வேணும் அது வேணும். நீங்கள் இறைவன் திருமுன்பாக நின்றவுடன் உனக்கு எவ்வளவு தேவை, எப்பொழுது தேவை, எத்தனை அளவு தேவை என்பது இறைவனுக்கு தெரியும். நம்ம எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இறைவனுக்கு. மனிதர்களுக்கு சொன்னால் தெரியாது, சொன்னால் கூட தெரியாது. ஆனால் இறைவன் தானே உணரும் அறிவுடையவன். அதனால் இறைவன்கிட்ட போய் நீங்க வேண்டுதல் வைக்க வேண்டியதில்லை. இறைவா, தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை, சங்கரா ஆர்வலூர் சதுரர். அவ்வளவுதான், என்ன உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீ என்ன பாத்துக்க, நான் என்னுடைய பணியை செய்து கொண்டே இருப்பேன். அப்பர் சுவாமிகிட்ட போய் கேட்டா தெளிவா சொல்லிடுவார், தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பது. என்ன பார்த்துக்கிறது உன் வேலை, என்னுடைய வேலை என்ன? பணி செய்து கிடப்பது. இதுதான் வாழ்க்கையினுடைய முதல் படி. எதுனா செய்த கடமைக்கு பலன் எதிர்பார்க்காமல் இருக்கிறது தான் முதல் வாழ்க்கையினுடைய குறிக்கோள். பணி செய்து இருப்பதேன்னு சொல்லியிருந்தாருன்னா அது ஒரு காத்திருப்பு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா அப்பர் சுவாமிகள் என்ன சொன்னார்? என் கடன் பணி செய்து கிடப்பதே. அந்த கிடப்பதேங்கிறதுதான் சூட்சம் அமைந்திருக்கிறது. வாழ்த்துறார், பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு போகுது. பல்லாண்டுங்கிறது அவனுக்கு தேவையில்லை, இதுதான் நான் பல்லாண்டு பாடுறேன், என்னுடைய அன்பின் இறுதியாக அவனுக்கு பாடுகிறேன் என்று சொன்னது நமக்கு திருப்பல்லாண்டு. அதே போல திருவாசகம், இது எலும்பையும் உடுக்கும் பாடல்னு சொன்னாங்க. முல்லை தீம்பாணி என்ற பண்ணில் அமைந்த பாடல். நீங்க ஒண்ணு செய்யவானா, சிவகலந்து பாடுங்கள், நான் கலந்து. அதுல உங்களுடைய ஆழம் கரைந்து கலந்து போயிடணும். நான் கலந்து பாடுங்கள், நற்கற்பன் சாற்றினிலே தேர் கலந்து பால் கலந்து செழுங்கணித்தின் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பது. குளத்தையும் போட்டோம்னா திகட்டும், ஆனா திருவாசகம் திகட்டாது. ஏன் திகட்டாது? அந்த பண் எலும்பை உடுக்கக்கூடிய பண். நெஞ்சு தமிழ்னு பேர். திருவாசக தமிழுக்கு என்ன பேரு? நெஞ்சு தமிழ். ஞானசம்பந்தர் தமிழ் கொஞ்சு தமிழ், அப்பர் பெருமான் கெஞ்சு தமிழ், சுந்தரர் நெஞ்சு தமிழ், மாணிக்கவாசனுடைய தமிழ் நெஞ்சு தமிழ். வாரியார் சுவாமிகள் சொன்ன அற்புதமான வார்த்தைகள் இவை. இப்ப திருவாசகத்தில் ஒரு பாடலை பாடி நிறைவு செய்வோம். நானேயோ தவம் செய்தேன், நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன். தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான், தேனாய் தித்திக்கும் சிவபெருமான், இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. நானேதோ தவம் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன். தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். அப்படி உங்கள் அனைவருக்கும் பெருமான் திருமுறையின் வாயிலாக அருள் செய்ய காத்திருக்கிறான். சலமிலன் சங்கரன் சார்ந்தவருக்கு அல்லாத நலமிலன். எனவே அவனை சார்ந்தவர்களுக்கு இன்பங்கள் தருவானே. அந்த திருமுறையை நீங்கள் சார்ந்தீர்கள் என்று சொன்னால் பெருமான் உங்களை சாருவான் என்று சொல்லி திருமுறையும் வாழ்வியலும் என்பது குறித்து விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடுத்து கண்ணையனார் அவர்கள், அவர்களும் ஓய்வு பெற்றவர்கள் அந்த பணியில முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நான் நினைத்திருக்கிறேன். அவர்கள்
நான் சில தலைப்புகளை கொடுத்து மேடையில் பேசுமாறு அவர்களை செய்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் அவர்கள் ஓடி ஓடி ஒழித்து கொண்டிருந்தார்கள். இந்த எல்லா மேடையிலும் ஏறி இந்த அளவுக்கு தேவாரத்தை பாடும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருடைய வளர்ச்சி, தேவாரத்தினுடைய வளர்ச்சி. நாளும் நாளும் உயர்ந்தவர் நன்மையை செய்வார். தேவாரத்தை தினம் படிச்சா ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். சரி, கிரிக்கெட் ஆடுறோம், தேவாரம் படிக்கிறோம், என்ன பண்ணுவான்? நாளைக்கு அடுத்த அதிகமாக ரன் எடுக்கும். நாளும் நாளும் உயர்ந்தவர் நன்மையை செய்வார். அப்படி யாரால் எந்த துறையில் இருக்கிறார்களோ அந்த துறையிலிருந்து அவர்கள் வளர்வார்கள் என்று தேவாரமே நமக்கு உறுதி சொல்கிறது. அப்படி கண்ணையனாருடைய வளர்ச்சியும் ரொம்ப அற்புதமானது. அவருடைய வளர்ச்சி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களுக்கும் எனக்கு சார்பாக இந்த கொண்டாடையை கிடைக்கிறது. சிவபக்தி உள்ளவர், சைவ ஆர்வலர். அவர்கள் இப்பொழுது திருப்புகழ் நடனமாடிக்கொண்டு பாடியிருக்கிறார்கள். அதை கட்டுக்கடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மோகன்காந்தி அவர்கள் சைவத்திலும் சிவனிலும் சிவபக்தி உள்ளவர், சைவ ஆர்வலர். அவர்கள் இப்பொழுது திருப்புகழ் நடனமாடிக்கொண்டு பாடியிருக்கிறார்கள். அதை கட்டுக்கடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி உரை திருவாளர் விவேகானந்தம். சிவனடியார்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறுவர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநாடு மிக மிக சிறப்பாக நடைபெற்றது. அவற்றுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவாரூர் பள்ளியே வெள்ளி விழாவினால் ஆசிரியராக இருக்கும்போது நாங்கள் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கும் சித்தாந்தம் என்ன என்று தெரியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சைவ சித்தாந்த பட்டத்தை பெற்றுவிட்டோம். அந்த பட்டத்திற்கு ஓரளவாக தகுதி கொள்வதாக இருக்க வேண்டும் என்கிற இப்பொழுது நாங்கள் சித்தாந்தம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ 2003 படித்த சித்தாந்தம் 14 சாத்திரம் அண்ணாவை இந்த வேளையில் 5 இடத்தில் புனைந்து கிடைக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய திருவாசகத்தினுடைய சொற்றொடரை அவர்கள் எடுத்துக்கொண்டு பேசியிருக்கிறார்கள். அண்ணாவை பேசுமாறு அன்புடன் அலைகடல் அதனுடைய நின்று பொருந்தவா கையில்
இருக்கிறார்கள். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அது மனிதனால் செய்யக்கூடிய காரியம், எந்த காரியமும் நிறைவாக செய்ய முடியாது. அப்ப நிறைவாக செய்ய முடியாவிட்டால் அதை எப்படி அந்த குறைபாடு இல்லாமல் இட்டு நிரப்போது அப்படின்னா, அது இறைவனுடைய திருநாமத்தால் தான் இட்டு நிரப்ப முடியும். ஆகவேதான் அவர்கள் விஷயம் தெரிந்தவர்கள், ஐயா அவர்கள் சைவ சித்தாந்தம் கற்றவர்கள், திருமுறை கற்றவர்கள். அதனாலதான் இந்த இந்த திருமுறை மாநாட்டினுடைய நிறைவு பகுதியாக இந்த திருவைந்தெழுத்தை வைத்திருக்கிறார். இந்த திருவைந்தெழுத்தை சொன்னால் நம்மிடம் எந்த குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைபாடுகள் நீங்கி நாம் முழு நிறைவுடையவர்களாக ஆகிவிடுவோம். ஆகவே இந்த தலைப்பை அவர்கள் மிகுந்த அறிவு திறத்தோடு ஆழ்ந்த பக்குவத்தோடு இதை அறிவிக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுக்கும் அன்புக்குரிய கண்ணையன் அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த மன்னரும்